ஓம் சர்க்குருவே சரணம். சிந்தனைக்காக சில வினாடிகள். ஒரு அம்மாவும் மகனும் உட்காந்து படிச்சிட்ருக்குறாங்க. அப்போ திடீர்னு கரண்ட்டு போயிடுது. அம்மா வந்துட்டு மகன்கிட்ட சொல்கிறாங்க, அந்த மெழுகுவர்த்தியை கொஞ்சம் பற்ற வை அப்படின்னு சொல்கிறாங்க. மகனும் எந்திரிச்சு போய் இந்த மெழுகுவர்த்தியை பருத்துறாரு. ஃபஸ்ட்டு ஒரு குச்சி பருத்துறாரு, மெழுகுவர்த்தி அணைஞ்சிருது. மறுபடியும் பருத்துறாரு, அணைஞ்சிருது. இதே மாதிரி நிறைய குச்சிகளை பற்றிக்கிட்டே இருக்கிறாரு, மெழுகுவர்த்தி அணைஞ்சிட்டே இருக்குது. இப்போ தீப்பெட்டி பார்க்குறாரு, கடைசி ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது. இப்போ அம்மா கேட்குறாங்க, "இதிலயாவது நீ பருத்துவியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லைம்மா, கண்டிப்பாக நான் மெழுகுவர்த்தி ஏற்றிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல்லாம் பொறுப்பாக சாத்திட்டு, வேறு எங்கேயும் காற்று வராத செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப பொறுப்பாக அந்த தீப்பெட்டியை உரசி அந்த மெழுகுவர்த்தி பருத்துறாரு. இப்போ மெழுகுவர்த்தி எரியுது. எரியிற மெழுகுவர்த்தி திடீர்னு ஒரு காற்று வந்தோடனே மறுபடியும் அணைஞ்சிருது. இப்போ அம்மா சொல்கிறாங்க, இந்த கவனத்தை நீ கடைசி குச்சியில் காமிச்ச அந்த கவனத்தை முதல் குச்சிலேயே நீ காமிச்சிருந்தீன்னா இவ்வளோ குச்சி நமக்கு வீணாக இருக்காது. இப்போ நமக்கு தேவைக்கு பயன்படாமல் இருக்குது. இதுபோல் தான் நம்ம வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் நமக்கு நம்மளுடைய அஜாக்கிரதையினாலையும் பொறுப்பற்ற தனத்தினாலையும் நம்ம கையை விட்டு போயிடுது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு எண்ணி நம்ம செயல்பட்டோம். அதில் இந்த கடைசி குச்சியை வருத்துறதுக்கு காமிச்ச பொறுப்பையும் அக்கறையையும் முதல் குச்சி பத்தையிலேயே காமிச்சிருந்தா நிச்சயம் அவங்க இன்றைக்கி இருட்டில் உட்காந்துருந்துருக்க சூழ்நிலை வந்திருக்காது. அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் பல விஷயங்களை நம்ம அடுத்த வாய்ப்புகள் இருக்குதுங்கிற ஒரு அஜாக்கிரதையினால் நம்ம தவற விட்டுறோம். ஒவ்வொரு வாய்ப்பையுமே இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு, இதுக்கு மேலே நமக்கு கிடைக்காதுங்கிற அளவுக்கு நம்பி அதுக்கு உண்டான பொறுப்புகளை நம்ம செஞ்சோம்னா நிச்சயம் நமக்கு அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஓம் சர்க்குருவே சரணம்.